ஆண்டி நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் ஆண்டி, அதனால தான் ஆண்டி இப்படி ஒரு பையன் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, சூப்பராக வளர்த்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கிஸ் அப்படின்னு கிஸ் பண்ணிடுறா. என்ன ஆண்டி முகம் ஃபுல்லாக சொரசொரன்னு இருக்கு அப்படின்னும் போதே கரண்ட் வருது. பார்த்தா என்ன நீங்களா ஆன்ட்டின்னு நினச்சி நான் கிஸ் பண்ணிவிட்டு சொல்லக்கூடாதா, அவ்வளோ நேரம் கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன், அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கத்துறா பூமி. இந்த சத்தம் கேட்டு ஓடி வராங்க சாரதா. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு. இல்லை ஆண்டி அப்படின்னும் போது, அம்மா இவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னும் போது சைகை பண்ணுறா பூமி. சொல்லாத ப்ளீஸ் சொல்லாத அப்படின்ட்டு. இல்லை ஆண்டி நான் இங்கே உட்கார வந்தேன், இவர் சத்தம் போட்டார் ஆண்டி, அதுக்கு தான் நானும் சத்தம் போட்டேன் ஆண்டின்னு சமாளிச்சிட்றா பூமி. சாரதா பூர்ணாக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்க்கு தேவையான காய்கறிகளை வெட்டிட்டு இருக்கும்போது பூமி அங்கே வரா. என்ன ஆண்டி சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, பூர்ணாக்கு பிடிச்சதை சமைக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்ல, ஏன் உங்கள் பையனுக்கு பிடிச்சதை நீங்கள் சமைக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, என்ன திடீர்னு உனக்கு அக்கறை அப்படின்னு பூர்ணா கேட்க, இல்லை உனக்கு பிடிச்சதே செய்கிறாங்க, அவருக்கு பிடிச்சது செய்யலையான்னு தானே கேட்டேன் கேஷுவலா அப்படின்னு மழுப்ப, அதுக்கு சாரதாவோ நான் செஞ்சால் மட்டும் அவன் வந்து சாப்பிட போகிறானாமா அப்படின்னு சொல்ல, ஏன் ஆண்டி அப்படின்னு கேட்க, கூப்பிட்டாலும் வரமாட்டாமா அப்படின்னு சொல்ல, சரிங்க ஆண்டி அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லுங்க, அதை நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னம்மா அவன் மேலே அவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்க, ஓ இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பெருமூச்சு விடுறா. இல்லை ஆண்டி நான் சமைக்கிறேன், என்னென்ன சொல்லுங்கள், அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்ல, இது பிடிக்கும்னு சொன்ன உடனே சமைச்சு வைக்கிறா. ஆண்டி வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு பூரியையும் ஆண்டியையும் கூப்பிட்றா. ஏன் ஆண்டி உங்கள் பையன் வரமாட்டாரா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்க, மத்தியானத்துல எல்லாம் வேண்டாமா, நான் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்ல, ஏன் ஆண்டி வெளியில் வாங்கி சாப்பிட்டா உடம்பு கெட்டுறாதா, அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நான் சொன்னால் மட்டும் அவன் கெட்டுருவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பையனோட ஆரோக்கியத்தை பார்த்துக்க மாட்டாங்களா அம்மா, ஏன் இந்த ஆண்டி இப்படி இருக்காங்க, சரி ஓகே இனிமேல் நாம் பார்த்துக்கலாம். பெரிய கேரியர் எடுத்து எல்லா டிஷ்ஷையும் அடுக்கி எடுத்துக்கிட்டு நேராக ககன் ஆஃபீஸ்க்கு போகிறா. ககன் ஆஃபீஸில் இல்லாததை பார்த்து நேராக சைட்டுக்கு போகிறா. அங்கே எல்லாரோடையும் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் வாங்க சாப்பாடு டைம் ஆயிடுச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே வச்சுட்டு போ, உன்னை யார் எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படின்னு கேட்க, நான் எடுத்துகிட்டு வரலப்பா, உங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, அதனால நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சமாளிக்க, சரி அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல, இல்லை சாப்பிட வச்சுட்டு தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, யாரே உங்கள் அம்மா தான், நீ சாப்பிட்ட பிறகு இந்த கேரியரை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரி அங்கே எடுத்துகிட்டு போய் வை நான் தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது பூமி பிளான் பண்ணுறா, எப்படியாவது இவருக்கு நாம் இன்னைக்கு நம்ம கையால் ஊட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறா. அங்கே இருந்த வார்னிஷ் பாட்டிலை எடுத்து கையில் வச்சுக்கிறா. ககனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, வாங்க வாங்க டைம் ஆகுது நான் போகணுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ககன் கோபத்தோடு வராங்க. என்ன உனக்கு அவசரம், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, பேசாதீங்க கையை நீட்டுங்க கையை கழுவுங்க அப்படின்னு வார்னிஷை ஊற்றிடுறா. பைத்தியம் என்னத்தை எடுத்து ஊத்துற நீ அப்படின்னு கேட்க, ஐயோ இது வார்னிஷா எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ சரி தண்ணி ஊற்று, தண்ணியால் கழுவினாலும் வார்னிஷ் போகலை, சரி ஓகே அங்கே ஸ்பூன் இருக்கும் அதை எடு அப்படின்னா, ஐயோ மறந்துட்டேன் ஸ்பூன் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்ல, இப்போ எப்படி தான் நான் சாப்பிட்றது அப்படின்னு ககன் கேட்க, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஷாக்காகி உட்காந்துருக்காரு ககன். என்னது, இல்லை நான் ஊட்டுறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறா. அந்த நேரம் பார்த்து நக்ஷத்ரா தன் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே வர ஷாக்காகி நிற்கிறா. பூமி நீ எதுக்கடி வந்த அப்படின்னு கேட்க, அவருக்கு கோட்டு கொடுக்கணும், அதுக்காக நான் அளவு எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பூமிக்கு உடம்பெல்லாம் பத்தி எரியுது. நக்ஷத்ரா போன பிறகு ககன் கிட்ட கேட்குறா, அளவெடுக்கும் போது என்ன அவள் அளவெடுக்கத்தை நீங்கள் இன்ச்சா ரசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அளவெடுக்கணும் வந்து நிற்கிறா, நான் என்ன சொல்ல அப்படின்னு ககன் சொல்ல, ஏன் ஆம்பளை டெய்லரை கூட்டிகிட்டு வா நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்ல, அடுத்த முறை வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அடுத்த முறை அவள் வரணும்னு வேற எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கோபத்தோடைய சாப்பாடையே திணிக்கிறா வாயில்.